2 சகோதரர்கள் ஒரு முறை வழக்கம் போல அவங்க பக்கத்தில் உள்ள ஆற்றுல குளித்துக் கொண்டிருக்கிறது போல எவ்ரிடே குளிப்பாங்க, அதே போல ஸ்விம் பண்ணி குளிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு பின்னால் இருந்து ஆற்றுக்கு போனாங்க. அந்த ஆற்றுல அன்றைக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப அண்ணன் தம்பியை பார்த்து சொன்னா, தம்பி இன்னைக்கு குளிக்க வேணாம், வாட்டர் ரொம்ப கரண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ரொம்ப வேகமா தண்ணி போயிட்டு இருக்கு, நம்ம குளிக்க வேணாம், ஊர்ல இருக்க பொருள் அடிச்சிட்டு போது வேடிக்கை பார்த்து நிப்போம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடிச்சிட்டு போகுது தண்ணியில. இதை பார்த்துட்டு இருக்கும் போது தம்பி திடீர்னு சொன்னானா, அண்ணா அங்க பாருங்க ஒரு நல்ல கம்பளி போகுது, கருப்பு கம்பளி நல்லா அழகா இருக்கு, நம்ம காசு கொடுத்ததெல்லாம் வாங்க முடியாது, நான் போய் அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னானா. அண்ணன் சொன்னா, வேணாம்பா இது ரொம்ப ஆபத்தானது, தயவு செய்து நீ போகாதேன்னு சொன்னான். அவன் கேட்கல, நம்ம குளிக்கிறது தானே, டெய்லி போறது தானே, ஒன்றாகாது, நான் வந்துடுவேன். வேகமாக உள்ளே குதித்தான். உள்ளே குதித்து அந்த கருப்பு கம்பளியை போய் வேகமாய் பற்றி கொண்டான். பிடிச்சிட்டு அவன் திரும்ப கரை பக்கம் நீந்த முயற்சி செய்தான். ஆனால் அண்ணன் இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறான், அவனால் நீந்த முடியல. அந்த தண்ணீர் அப்படியே அவன் அடிச்சிட்டு போகுது. அப்ப அண்ணன் அவனை பார்த்து கத்துறானா, தம்பி அந்த கம்பளியை விட்டுட்டு வா, கம்பளியை விட்டுட்டு வா. தம்பி உள்ளேந்து கத்துனானா, அண்ணன் நான் கம்பளி எப்பமா விட்டுட்டேன், அந்த கம்பளி என்ன விட மாட்டேங்குது, அந்த கம்பளி என்ன விட மாட்டேங்குதுன்னு கத்துனான். அண்ணனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் சொல்லுகிறானே. கொஞ்ச நேரத்தில் கண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கம்பளியோடு அப்படியே அந்த தம்பி அப்படியே அடிச்சுட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான். இவன் ஊருக்குள்ளே ஓடி போய் இந்த மாதிரி தம்பியை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஏதோ கம்பளியை பிடிச்சான், கம்பளி அப்படியே தூக்கி பிடிச்சவனு சொல்லி வீட்டுக்கு போய் சொன்னான். ஊராரெல்லாம் ஓடி வந்து அவனை தேடினாங்க, எங்க இருப்பான்னு. கடைசியில அவனுடைய சிதைந்து போன ஒரு சில துண்டுகள் மட்டும்தான் கிடைச்சது. என்னன்னு கண்டுபிடிச்சா உண்மை என்ன வெளியே வந்துச்சு. அந்த பையன் போய் பிடிச்ச கருப்பு கம்பளி வந்து கம்பளி இல்லை, அது கருப்பு கரடி. இவன் வந்து கம்பளின்னு போய் பிடிச்சான், கம்பளி இவனை பிடிச்சிச்சு. இப்போ விரும்புறான் கம்பளியிலேருந்து வெளியே வரணும்னு, ஆனால் கம்பளி அவனை விட மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை ஒரு முறை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு முறை குடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு முறை புகைச்சிட்டு வந்துடுறேன், ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு முறை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன்னு உள்ள போனான். வேண்டான்னு திருப்பி வரலான்னு பார்த்தா அது அவனை பிடிச்சு. இப்ப யாரா மாறுகிறானா, அடிமையாக மாறுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும் இயேசு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தவறி போனது. ஆனால் அன்புள்ள மெய்ப்பன் 99 ஆடுகளை தொழுவத்தில் விட்டுவிட்டது ஒரு ஆட்டை தேடி போய் திரும்பவும் தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை படிக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண் 10 வெள்ளிக்காசுகளை சேர்த்து வைத்திருந்தாள். 10ல் 1 காணாம போயிடுச்சு. அது ஒன்றை தேடி கண்டுபிடித்தாள். பின்பு எல்லாரோடும் சந்தோஷப்பட்டாள். ஒரு குமாரன் தொலைந்து போனான். அப்பா அந்த தொலைந்து போன குமாரனுக்காய் காத்து கிடந்தார். அவனை வந்தபோது அணைத்து அவனை மீண்டும் சேர்த்து குமாரனுடைய ஸ்தானத்தை கொடுத்து மீட்டெடுத்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இன்னைக்கு ஒருவேளை மீட்பை பெறாம இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு என்ன மீட்டுக்கொள்ள ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தெரியாம போய் சிக்கிட்டேன் ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போய் சிக்கிட்டேன், என் கூட படிக்கிறவங்களாம் சொன்னாங்கன்னு போய் சிக்கிட்டேன், எனக்கு விடுதலை இல்லை. ஒரே வார்த்தை கதறுங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை மீட்டுக்கொள்ளும், இந்த அடிமைத்தனத்தில் என்னை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவே வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை மீட்டுக்கொண்டு நம்மை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவர்.